இன்றைய திருப்பலியானது மரித்த அல்பினா, அகஸ்டின், மேரி, சென்ட்ரிஸ்ட் இவருடைய ஆழ்மை இளைப்பாற்றிக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் புனித யூதா ததேயுவுக்கு நன்றி திருப்பலியாகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக நாம் அனைவரும் ஆண்டவருடைய ஜெப கூடத்திலே, ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நாம் அனைவரும் அவருடைய அன்பு மக்களாக கூடியிருக்கின்றோம். ஆண்டவரை முழுமையாக வழிபட்டு, ஆண்டவரை முழுமையாக நம்பி விசுவாசித்து, ஆண்டவரிடத்திலே நம்முடைய தேவைகளையும் ஆண்டவரிடத்திலே நம்முடைய விண்ணப்பங்களையும் இந்த திருப்பலி வழியாக நாம் அனைவரும் ஒப்பு கொடுப்போம். இந்த திருப்பலியை நாம் அனைவரும் தகுதியோடு ஒப்பு கொடுக்க, இந்த திருப்பலியிலே தகுதியோடு பங்கு கொள்ள, நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகளை நாம் அனைவரும் நினைத்து இப்பொழுது அதற்காக ஆண்டவருடைய மன்னிப்பை கேட்டு நாம் அனைவரும் மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகள் உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரி உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்து
இயேசுவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. அனைத்தையும் படைத்தவரும் ஆள்பவருமான இறைவா, எங்களை கண்ணோக்கியருளும். அதனால் உமது பரிவிரக்கத்தின் செயலாற்றலை உய்த்துணர்ந்து உமக்கு முழு இதயத்தோடு நாங்கள் ஊழியம் புரிய அருள்வீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உமது திவ்ய குமாரன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். நான் உங்களுக்கு அறிவித்த நற்செய்தியை நீங்கள் உறுதியாக பற்றிக் கொண்டிருந்தால் அதன் வழியாக மீட்பு அடைவீர்கள். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு நான் அறிவித்த நற்செய்தியை நினைவுறுத்த விளைகிறேன். அதை நீங்களும் ஏற்றுக்கொண்டீர்கள், அதிலே நிலைத்தும் நிற்பீர்கள். நான் உங்களுக்கு அறிவித்த நற்செய்தியை நீங்கள் உறுதியாக பற்றிக் கொண்டிருந்தால் அதன் வழியாக மீட்பு அடைவீர்கள். இல்லையே, நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை பொருளற்றது. நான் பெற்றுக்கொண்டதும் முதன்மையானது என கருதி உங்களிடம் ஒப்படைத்ததும் இதுவே. மறைநூலில் எழுதியுள்ளவாறு கிறிஸ்து நம் பாவங்களுக்காக இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூலில் எழுதியுள்ளவாறு 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்பட்டார். பின்பு அவர் கேபாவுக்கும் அதன் பின் 12 தோன்றினார். பின்பு 500க்கும் மேற்பட்ட சகோதர சகோதரிகளுக்கு ஒரே நேரத்தில் தோன்றினார். அவர்களுள் பலர் இன்னமும் உயிரோடு இருக்கின்றனர், சிலர் இறந்து விட்டனர். பிறகு யாக்கோபுக்கும் அதன் பின் திருத்தூதர் அனைவருக்கும் தோன்றினார். எல்லோருக்கும் கடைசியில் காலம் தப்பி பிறந்த குழந்தை போன்ற எனக்கும் தோன்றினார். நான் திருத்தூதர்களிடையே மிக கடையவன், திருத்தூதர் என அழைக்கப்பெற தகுதியற்றவன். ஏனெனில் கடவுளின் திருச்சபையை துன்புறுத்தினேன். ஆனால் இப்போது நான் இந்த நிலையில் இருப்பது கடவுளின் அருளால்தான். அவர் எனக்களித்த அருள் வீணாகிவிடவில்லை. திருத்தூதர்கள் எல்லாரையும் விட நான் மிகுதியாக பாடுபட்டு உழைத்தேன். உண்மையில் நானாக உழைக்கவில்லை, என்னோடு இருக்கும் கடவுளின் அருளே அவ்வாறு உழைக்க செய்தது. நானோ மற்ற திருத்தூதர்களோ யாராய் இருந்தாலும் இதையே பறைசாற்றுகிறோம். நீங்களும் இதையே நம்பினீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு, என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என இஸ்ரேல் மக்கள் சாற்றுவார்களாக. பல்லவி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர்.
ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். ஆண்டவரது வலக்கை உயர்ந்தோங்கி உள்ளது. ஆண்டவரது வலக்கை வலிமையாய் செயலாற்றியுள்ளது. நான் இறந்தொழியேன், உயிர் வாழ்வேன். ஆண்டவரின் செயல்களை விரித்துரைப்பேன். பல்லவி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என் இறைவன் நீரே, உமக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். என் கடவுளே, உம்மை புகழ்ந்தேத்துகின்றேன். பல்லவி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் பரிசேயருள் ஒருவர் இயேசுவை தம்மோடு உண்பதற்கு அழைத்திருந்தார். அவரும் அந்த பரிசேயருடைய வீட்டிற்கு போய் பந்தியில் அமர்ந்தார். அந்நகரில் பாவியான பெண் ஒருவர் இருந்தார். இயேசு பரிசேயருடைய வீட்டில் உணவு அருந்த போகிறார் என்பது அவருக்கு தெரிய வந்தது. உடனே அவர் நறுமண தைலம் கொண்ட படியை சிவளை கொண்டு வந்தார். இயேசுவுக்கு பின்னால் கால் மட்டில் வந்து அவர் அழுது கொண்டே நின்றார். அவருடைய காலடிகளை தம் கண்ணீரால் நனைத்து தம் கூந்தலால் துடைத்து தொடர்ந்து முத்தமிட்டு காலடிகளில் நறுமண தைலம் பூசினார். அவரை அழைத்த பரிசேயர் இதை கண்டு, இவர் ஒரு இறைவாக்கினர் என்றால் தம்மை தொடுகிற இவள் யார், எத்தகையவள் என்று அறிந்திருப்பார். இவள் பாவி ஆயிற்றே என்று தமக்குள்ளே சொல்லிக் கொண்டார். இயேசு அவரை பார்த்து, சீமோனே, நான் உமக்கு ஒன்று சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவர், போதகரே, சொல்லும் என்றார். அப்பொழுது அவர், கடன் கொடுப்பவர் ஒருவரிடம் ஒருவர் 500 தெனாரியமும் மற்றவர் 5 தெனாரியமுமாக இருவர் கடன்பட்டிருந்தனர். கடனை தீர்க்க அவர்களால் முடியாமல் போகவே இருவர் கடனையும் அவர் தள்ளுபடி செய்து விட்டார். இவர்களுள் யார் அவரிடம் மிகுந்த அன்பு செலுத்துவார் என்று கேட்டார். சீமோன் மறுமொழியாக, அதிக கடனை யாருக்கு தள்ளுபடி செய்தாரோ அவரே என நினைக்கிறேன் என்றார். இயேசு அவரிடம், நீர் சொன்னது சரியே என்றார். பின்பு அப்பெண்ணின் பக்கம் அவர் திரும்பி சீமோனிடம், இவரை பார்த்தீராம், நான் உம்முடைய வீட்டிற்குள் வந்தபோது நீர் என் காலடிகளை கழுவ தண்ணீர் தரவில்லை. இவரோ தம் கண்ணீரால் என் காலடிகளை நனைத்து அவற்றை தமது கூந்தலால் துடைத்தார். நீர் எனக்கு முத்தம் கொடுக்கவில்லை. இவரோ நான் உள்ளே வந்தது முதல் என் காலடிகளை ஓயாமல் முத்தமிட்டுக் கொண்டே இருக்கிறார். நீர் எனது தலையில் எண்ணெய் பூசவில்லை. இவரோ என் காலடிகளில் நறுமண தைலம் பூசினார். ஆகவே நான் உமக்கு சொல்கிறேன், இவர் செய்த பல பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, ஏனெனில் இவர் மிகுதியாக அன்பு கூர்ந்தார். குறைவாக மன்னிப்பு பெறுவோர் குறைவாக அன்பு செலுத்துவோர் ஆவர் என்றார். பின்பு அப்பெண்ணை பார்த்து, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். பாவங்களையும் மன்னிக்கும் இவர் யார் என்று அவரோடு பந்தியில் அமர்ந்திருந்தவர்கள் தங்களுக்குள் சொல்லிக் கொண்டார்கள். இயேசு அப்பெண்ணை நோக்கி, உமது நம்பிக்கை உம்மை மீட்டது, அமைதியுடன் செல்க என்றார். இது கிறிஸ்து நமக்கு வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகத்திலே நாம் அனைவரும் புனித பவுலை பற்றி, அவருடைய வாழ்க்கையை பற்றி வாசிக்க கேட்டோம். புனித பவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே உயிர்த்த இயேசு கிறிஸ்துவை சந்திப்பதற்கு முன்பதாக உயிர்த்த இயேசு கிறிஸ்துவை நம்பி வாழ்ந்த அனைத்து கிறிஸ்தவர்களையும் விசுவாசிகளையும் அவர் சிறையிலே அடைத்து அவர்களை துன்புறுத்தி வந்தார். இயேசு கிறிஸ்துவை அவர் சந்தித்த பின்பு, உயிர்த்த இயேசு அவருக்கு காட்சி கொடுத்த பின்பு, அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே தான் செய்த அந்த தவறிலிருந்து, பாவத்திலிருந்து மனம் மாறி இயேசுடைய சீடராக அவர் மாறுகின்றார். ஆனால் புனித பவுலுடைய காலத்திலே அவருடைய வாழ்க்கையை பற்றி தெரிந்தவர்கள் அவரை பற்றி என்ன கூறினார்கள் என்றால், அவர் மனம் மாறிய பிறகு எவ்வாறு உயிர்த்த இயேசு கிறிஸ்துவை அவர் முழுமையாக அன்பு செய்து நேசித்து இயேசு கிறிஸ்துடைய நற்செய்தியை புறவினத்தாருக்கு அறிவித்து தன்னுடைய உயிரையுமே முழுமையாக கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவினுடைய அன்புக்காக, கிறிஸ்துடைய நற்செய்திக்காக அவர் கையளித்தார். அதை பார்க்காம அவங்க என்ன செஞ்சாங்க? அவருடைய பழைய வாழ்க்கையே பார்த்தார்கள். இவன் ஒரு பாவி, இவன் விசுவாசிகளை துன்புறுத்தியவன், விசுவாசிகளை சிறையிலே அடைத்தவன், கிறிஸ்துவை யார் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களை இவன் துன்பப்படுத்தியவன், அழித்தொழித்தவன் என்று சொல்லி புனித பவுலை ஒரு பாவியாக, ஒரு வேண்டாதவனாகவே என்ன செய்தார்கள்? அந்த யூத மக்கள் பார்த்தார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து புனித பவுலுடைய பழைய வாழ்க்கையை அவர் பார்க்கவில்லை. மாறாக அவர் இயேசுவை சந்தித்த பிறகு, இயேசுடைய காட்சியை அவர் பெற்ற பிறகு தன்னுடைய வாழ்க்கையிலே மனம் திரும்பி கிறிஸ்துவுக்காக எப்படி வாழ்ந்தார் அதைத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பார்த்தார். புனித பவுலை அவர் ஆசீர்வதித்தார். தன்னுடைய அப்போஸ்தலனாக ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். அதே போல சகோதர சகோதரிகளை இந்த நற்செய்தியிலே பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு பரிசேயனுடைய வீட்டுக்கு உணவருந்துவதற்காக, ஒரு விருந்துக்காக அவர் அழைக்கப்பட்டிருக்கின்றார். அங்கு செல்லுகின்றார். அவர் அந்த வீட்டிற்கு சென்றவுடன் அந்த வீட்டினுடைய உரிமையாளர் சீமோன் என்கிற அந்த பரிசேயர், அந்த ஒரு பரிசேய கூட்டத்தில் உள்ள ஒருவர், ஒரு பெரிய பொறுப்பு வகித்தவர் என்ன செய்கிறார்? இயேசுடைய காலை கழுவுவதற்கு, அதாவது அந்த யூத வழக்கம் என்னவென்றால், ஒரு விருந்தாளி வருகிறாரா, முதலில் அவர்கள் என்ன செய்வார்கள்? காலை கழுவுவதற்கு தண்ணீர் கொடுப்பார்கள். ஆனால் அவன் என்ன செய்யவில்லை? ஒரு விருந்தாளிக்கு செய்ய வேண்டிய அந்த கடமைகளை அவன் செய்யவில்லை. ஆனால் இயேசு அங்கு வருகிறார் என்று கேள்விப்பட்ட ஒரு பெண்மணி, பாவத்திலே வாழ்ந்த ஒரு பெண்மணி, இருளிலே வாழ்ந்த ஒரு பெண்மணி, கஷ்டத்திலே வாழ்ந்த ஒரு பெண்மணி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மெசியா, கடவுளுடைய மகன், போதகர் வருகிறார் என்று சொல்லி அவள் கேள்விப்பட்ட உடனே என்ன செய்கின்றாள்? அந்த வீட்டிற்குள்ளே வந்து தன்னுடைய கண்ணீரால் அவருடைய பாதத்தை கழுவுகின்றாள். கழுவி தன்னுடைய தலையில் இருக்கக்கூடிய கூந்தலால் அவருடைய பாதங்களை துடைக்கின்றாள். அதற்கடுத்து அவள் விலை உயர்ந்த ஒரு நறுமண தைலத்தை கொண்டு வந்து அவருடைய பாதத்திலே பூசி அந்த பாதத்தை புத்தமிட்டுக் கொண்டே இருந்தாள் என்று சொல்லி நற்செய்தி கூறுகிறது. அவள் ஒரு பாவி, சமுதாயத்தால் வெறுத்து ஒதுக்கப்பட்டவள், பாவி என்று அவள் பேர் சூட்டப்பட்டவள். ஆனால் இங்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவளுடைய பழைய பாவ வாழ்க்கையை பார்க்கவில்லை. மாறாக அந்த பாவத்திற்கு பரிகாரமாக தன்னுடைய பாவத்தை உணர்ந்து அவள் ஒரு புதிய வாழ்க்கை வாழ்வதற்காக ஆண்டவருக்கு செய்த அந்த செயலை ஆண்டவர் பார்க்கின்றார். ஆனால் அந்த சீமோன் என்ன செய்கின்றார்? இவர் ஒரு இறைவாக்கினராக இருந்தால் இவர் எப்படிப்பட்டவ, எப்படிப்பட்ட ஆளு,
எப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு பாவி என்பதை இவர் தெரிஞ்சிருப்பார் என்று சொல்லி அந்த பரிசேயர் என்ன செய்கின்றார்? சீமோன் அவருடைய பாவங்களை பார்க்கின்றார், பாவங்களை சுட்டி காட்டுகின்றார், பாவங்களை உற்று நோக்குகின்றார். ஆனால் கடவுள் அப்படி செய்வதல்ல. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு பாவியை அவர் பாவியாகவே பார்ப்பதில்லை, மாறாக அந்த பாவி மனமாறி எப்பொழுது கடவுளிடம் திரும்பி வருவான் என்று சொல்லி ஆண்டவர் அவனுடைய மனமாற்றத்தை எதிர்பார்க்கின்றார். அவனை கடவுளுடைய பிள்ளையாக பார்க்கின்றார். அவன் பாவம் செய்தவனாய் இருந்தாலும் அந்த பாவத்தை மன்னித்து, மகனே நீ என்னுடைய அன்பில் என்னோடு வாழ்வாயாக என்று சொல்லி அன்போடு ஆண்டவர் இயேசு அழைக்கின்றார். சகோதர சகோதரிகளை, அந்த பரிசேயனுக்கு ஆண்டவர் இயேசு என்ன செய்கின்றார்? அவள் செய்தது ஒரு நல்ல ஒரு காரியம், தன்னுடைய பாவத்திற்காக, அந்த பாவத்திலிருந்து மனமாறுவதற்காக, அந்த பாவத்திற்கு பரிகாரமாக அவள் செய்த அந்த ஒரு காரியத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த சீமோனுக்கு சுட்டி காட்டி ஒரு எடுத்துக்காட்டு கூறுகின்றார். ஒரு கதையை அவருக்கு சொல்லுகின்றார். 2 பேரும் கடன் பட்டிருந்தாங்க. ஒருத்த அதிகமா கடன் பட்டிருந்தான், இன்னொருத்த குறைவா கடன் பட்டிருந்தான். 2 பேரையும் அந்த கடனாளி என்ன செய்யறாரு? அந்த கடன் கொடுத்தவர் மன்னிக்கிறார். இப்ப இந்த 2 பேர்ல யாரு அந்த கடன் கொடுத்தவர் அதிகமா அன்பு செய்வார்னு சொல்லி ஆண்டவர் இயேசு கேட்ட பொழுது அந்த சீமோன் சொன்னாரு, யார அதிகமா அவர் மன்னிச்சாரோ, கடனை மன்னிச்சாரோ அவன் தான் அன்பு செய்வான் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு சரியாக சொன்னார். உன் வீட்டுக்கு நீ கால் கழுவ தண்ணி கொடுக்கல, நீ என்ன செய்யணுமோ ஒரு விருந்தாளிக்கு செய்ய வேண்டியதை நீ செய்யல. ஆனா அந்த பெண்மணி வந்ததுல இருந்தது கண்ணீரால என் பாதத்தை கழுவி தலையை தன்னுடைய கூந்தலால துடைத்து நறுமணத்தை பூசி முத்தமிட்டு கொண்டே இருக்கின்றாள். எனவே அவள் என்னை அதிகமாக அன்பு செய்தாள். எனவே அவளுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விட்டது. அவள் கடவுளுடைய அன்பு மகள் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவளுக்கு பாவ மன்னிப்பு வழங்கி அவளை தன்னுடைய மகளாக, ஆண்டவருடைய பிள்ளையாக அவளை ஆசீர்வதிக்கின்றார். அவள் கடைசியில் கூறப்பட்டிருக்கிறது, மகளே உன் விசுவாசம் உன்னை காப்பாற்றியது என்று ஆண்டவர் இயேசு கூறுகின்றார். ஆம் சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் பாவத்தை வெறுக்கின்றார், பாவியை வெறுப்பதல்ல. ஒரு பாவி தன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவரிடத்திலே ஆண்டவரே நான் பாவி என்று சொல்லுகின்ற பொழுது ஆண்டவர் அவன் மீது அளவு கடந்த விதமாக அன்பு கூர்ந்து அவன் மீது இரக்கம் கொள்ளுகின்றார். லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 15 பார்க்கின்றோம். அந்த ஊதாரி மகனுடைய ஓமையில தந்தையை வெறுத்து, தந்தை வேண்டாம் என்று சொல்லி தந்தையுடைய அன்பை புறக்கணித்து அந்த இளைய மகன் என்ன செய்கின்றான்? சொத்தை பிரித்துக் கொண்டு அவன் தொலைவு தூரத்தில் சென்று அந்த சொத்தை கேவலமான நடத்தையில, கேவலமான ஒரு வாழ்க்கையில, ஒரு சூதாட்டத்துல, மற்ற விபச்சார காரியத்துல ஈடுபட்டு சொத்தையெல்லாம் அழிச்சான். அவன்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. ஒரு ஊர்ல ஒரு வீட்டுல போய் என்ன செய்யறான்? வேலை தேடி போறான். அவங்க என்ன செய்யறாங்க? அவனுக்கு பன்னி மேய்க்கக்கூடிய வேலையை கொடுக்குறாங்க. பன்னி மேய்ச்சிட்டு இருக்கும் பொழுது அந்த பன்னிக்கு கொடுக்கக்கூடிய அந்த தவிடு இருக்கு பாருங்க, அந்த பன்னியுடைய உணவு கூட அவனுக்கு கொடுப்பார் இல்லாமல் அவன் அங்க அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற பொழுது அந்த பன்னியோடு இருக்கின்ற பொழுது நான் யோசித்து பார்க்கிறான், ஐயோ நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், ஒரு பெரிய பாவி, பெரிய பாவம் பண்ணிட்டேன். எங்க அப்பா எவ்வளவு அன்புள்ளவர், எங்க அப்பா எவ்வளவு ஆசீர்வாதம் உள்ளவர், அவற்றை எவ்வளவு வேலைக்காரங்க வேலை செய்யறாங்க, எவ்வளவு சாப்பாடு எங்க வீட்டுல இருக்கு, இங்க நான் பன்னிக்கு உள்ள அந்த உணவு கூட எனக்கு கிடைக்காம நான் சாகுறேன் என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான்? அறிவு தெளிந்து தன்னுடைய பாவத்தை உணர்ந்து அவன் நினைச்சான், இப்பொழுதே என்னுடைய தந்தையிடம் செல்வேன், சென்று அப்பா உமக்கு எதிராகவும் விண்ணகத்திற்கு எதிராகவும் நான் பாவம் செய்தேன், உம்முடைய மகன் என எண்ணப்பட தகுதியற்றவன் என்று சொல்லி நான் மன்னிப்பு கேட்பேன் சொல்லிட்டு போறான். அவன் போய்கொண்டு இருக்கின்ற பொழுதே தந்தை என்ன செய்கின்றார்? அவனை ஒரு தூரத்திலே பார்த்து கொண்டிருக்கின்றார், அவளோடு பார்த்து கொண்டிருக்கின்றார். எப்பொழுது என்னுடைய மகன் வருவான், எங்கு இருக்கிறான், என்ன ஆனது? மிகவும் கவலையோடு வருத்தத்தோடு தன்னுடைய மகன் திரும்பி வரமாட்டானா, அவன் திரும்பி வர வேண்டும் என்று சொல்லி மகனுடைய வருகைக்காக கண்ணீரோடும் கவலையோடும் பெருமூச்சோடும் அவளோடும் காத்து கொண்டிருக்கின்றார். தொலை தூரத்திலே வருகின்ற பொழுதே தந்தை என்ன செய்கின்றார்? போய் கட்டி அவனை அணைக்கிறார். அவன் சொல்லுகிறார், தந்தையே உமக்கு எதிராக நான் தப்பு பண்ணிவிட்டேன் என்று சொன்னேன். அவர் அவனுடைய தப்ப யோசிக்கவே இல்லை, அவன் சொன்னது அவர் கேட்கவே இல்லை. என்ன சொன்னாரு வேலைக்காரங்கிட்ட? என் மகன் வந்துட்டாயா, இறந்து போயிருந்த என் மகன் உயிர் பெற்று வந்து விட்டான், தொலைந்து போன என் மகன் எனக்கு கிடைத்து விட்டான், வாங்க
நல்ல கொழுத்த கன்றை வந்து அடிச்சு வந்து விருந்து கொண்டாடும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுதான் கடவுள். கடவுள் நம்முடைய பாவங்களை பெரிதாக பார்ப்பதில்லை, மாறாக நம்முடைய மனமாற்றத்தை அவர் பார்த்து நம்மை அன்புள்ள பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளுகின்றார், அரவணைக்கின்றார், நம்மை அவர் ஆசீர்வதிக்கின்றார். எனவே நாம் நம்முடைய பாவங்களையே நினைத்து கொண்டிருக்காமல், நம்முடைய வாழ்க்கையில வந்து அப்படியே ஒரு எதிர்மறையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்காமல், எதிர்மறையாக சிந்திக்காமல், நெகட்டிவாக சிந்திக்காமல், நம்முடைய வாழ்க்கையில நேர்மறையாக சிந்தித்து நல்ல ஒரு மனதோடு நாம் ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய அன்பையும் இரக்கத்தையும் நாம் பெறுவோம். ஆமென். ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவாமை போற்றுகிறோம். ஏனெனில் உமது அருள் பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவாமை போற்றுகிறோம். ஏனெனில் உமது அருள் பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். திராட்சை கொடியும் மனித உழைப்பின் பயணமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் ஆன்ம பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, தாழ்மையான மனதோடும் நொறுங்கிய உள்ளத்தோடும் வருகின்ற எங்களை ஏற்றருளும். நாங்கள் உம் பெருமன் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி உமக்கு உகந்ததாவதாக. சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த திருப்பலியானது எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் ஊழியர்களாகிய எங்கள் மன்றாட்டுக்களை கனிவுடன் கண்ணோக்கி இக்காணிக்கைகளை ஏற்றருளும். இவ்வாறு உமது பேரின் மாட்சிக்காக நாங்கள் ஒவ்வொருவரும் ஒப்புக் கொடுக்கும் காணிக்கை அனைவருடைய மீட்புக்கும் பயன்படுவதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஹோசன்னா, உன்னதங்களிலே ஹோசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஹோசன்னா.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போதும் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறைப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆஸ்வால்டு கிரேஷியஸ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இந்த திருப்பலியிலே நாங்கள் யாருக்காக மன்றாடுகிறோமோ அவர்களை நினைவு கூர்ந்தருளும். இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பங்கின் பாதுகாவலர் திருத்தூதர் புனித யூதா ததேயு, இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவருள் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம்.
உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவரோடு ஒருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருவுடல் இரத்தமும் இங்கு ஒன்றாய் கலந்து இதை உட்கொள்ளும் நமக்கு முடிவில்லா வாழ்வு அளிப்பதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் உட்கொள்ளும் ஓம் திருவுடலும் இரத்தமும் என்னை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் என்னுடைய உள்ளத்தையும் உடலையும் காத்திடும் அருமருந்தாகிட அருள் புரியும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்று நாம் அனைவரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் இரத்தம் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வழிப்பதாக. ஆமென். என்னாக எண்ணி
என்னாயன் இயேசு என்னுள்ளம் தேடி வருகின்ற வேளை இது. என் ஆன்மாவை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. என்னாயன் இயேசு என்னுள்ளம் தேடி வருகின்ற வேளை இது. என் ஆன்மாவை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்ட விண்ணக கொடைகளின் செயலாற்றல் எங்கள் மனதையும் உடலையும் ஆட்கொண்டருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் எங்கள் விருப்பு வெறுப்புகளுக்கு இடம் கொடாமல் எத்திர விருந்தின் பயனுக்கு ஏற்ப வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி முடிந்தது. இறைவனுக்கு நன்றி. கைவிடப்பட்டோரின் புனிதரான யூதா ததேயுவே, உம்மை நாடிடும் எங்களுக்காக இறைமகன் இயேசுவை மன்றாடுவோம். முடியாதவற்றை முடிப்பவரான யூதா ததேயுவே, உம்மை நாடிடும் எங்களுக்காக இறைமகன் இயேசுவை மன்றாடுவோம். நம்பிக்கை இழந்தோரின் நம்பிக்கையான யூதா ததேயுவே, உம்மை நாடிடும் எங்களுக்காக இறைமகன் இயேசுவை மன்றாடுவோம். அன்பு சகோதரரே, இறைவன் தமது புனிதர்களிடத்தில் வியப்புக்குரிய விதமாய் விளங்குகின்றார். புனிதர்களோ இறைவனை பின்பற்றுகின்றார்கள். ஆகவே நாமும் வல்லமை வாய்ந்த புனித யூதாவை மன்றாடு வாழ்வில் வளம் பெறுவோமாக. இறை அன்பால் ஈர்க்க பெறுவோமாக. 12 சீடர்களின் ஒருவரான புனித யூதா ததேயுவே, உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம். இயேசுவின் நெருங்கிய உறவினரான புனித யூதா ததேயுவே, உம்மை நாங்கள் வணங்குகிறோம். அண்டினோரை ஆதரிக்கும் தயாள உள்ளம் கொண்ட புனித யூதா ததேயுவே, உமக்கு நன்றி கூறுகிறோம். புனித யூதா ததேயுவின் வல்லமையுள்ள மன்றாட்டில் நம்பிக்கை வைத்து அவர் புகழை பாடுவோமாக. அவைகளை அவருக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி கூறுவோமாக. நமது தேவைகளையும் தப்பாமல் அடைந்து தர கெஞ்சி மன்றாடுவோமாக. மாட்சிமை மிக்க அப்போஸ்தலரும் வேத சாட்சியுமான புனித யூதா ததேயுவே, எங்கள் ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் நெருங்கிய உறவினரே, புண்ணியங்கள் பின்னித் துளங்கும் தூயவரே, புதுமை வரங்களில் சிறந்தவரே, தம்மை தேடி வந்தவர்களை தப்பாமல் ஆதரிக்கும் தயாள உள்ளம் கொண்டவரே, உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். இந்த அற்புத வரங்களை நமக்களித்த அன்பு தேவனுக்கு ஆராதனை செலுத்துகிறோம். இதயபூர்வமான நன்றி நல்கிறோம். எங்களுக்கு தேவையான ஆத்ம சரீர நலன்களை எல்லாம் அடைந்து தந்துள்ள உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். சிறப்பாக இப்போது எங்களுக்கு மிகவும் அவசியமான இந்த வரங்களை பெற்றுத்தாரும். இங்கே சிறிது நேரம் மௌனமாக உங்கள் முக்கிய தேவைகளை எடுத்து கூறுங்கள். நேசிக்கப்படத்தக்கவரும் உள்ள பண்பாடும் உடையவரும் இறைப்பகல் வாழ்வுமான பெயர் பெற்று விளங்கும் தயாள இறைவனே, உமது வல்லமையில் எங்கள் நம்பிக்கை வீண் போக விடாதையும் கர்த்தர் துரோகியின் பெயர் ஒற்றுமையால் உமக்கு நேர்ந்த பக்தி குரலை பரிகரிக்க வகையின்றி வாழுவோருக்கு வல்லமையுடன் உதவி புரியும். அரிய வரத்தை இறைவன் நமக்கு அளித்திருக்கிறார் என்பதை நினைவு கூர்ந்தருளும். இப்பெரிய வரத்திற்காக நாங்களும் உங்களுடன் சேர்ந்து இறைவனின் புகழை பாட துணை புரியும். அவருக்கு நன்றி செலுத்த தயவு செய்யும்.
நீர் எங்களுக்கு செய்கின்ற இப்பேருதவிக்காக எங்கள் வாழ்நாள் எல்லாம் நாங்கள் உமக்கு நன்றி உள்ளவர்களாய் இருப்போம். உமது வல்லமையுள்ள மன்றாட்டை மக்களிடையில் அறிய செய்வோம். பலர் அறியா புனிதரே, சிறப்பு இயல்புகள் பல படைத்தவரே, பலன் தரும் உமது பக்தி பாரெங்கும் பரவ எங்களால் ஆன பிரயாசத்தை நாம் எடுப்போம் என்று உறுதியாய் வாக்களிக்கிறோம். ஆமென். சகோதரரே, இறைவன் தமது புனிதர் வழியாக அருள் வரங்களை பொழிகின்றார். அப்போஸ்தலரும் வேத சாட்சியும் நம்பிக்கை இழந்தோரின் நம்பிக்கையும் இயலாதவற்றை ஏற்றுவருமான புனித யூதா ததேவின் வல்லமையுள்ள பரிந்து பேசுதலில் நம்பிக்கை வைத்து அவர் வழியாக இறைவனை வேண்டுமாறு இங்கே கூடியிருக்கிறோம். பிறப்பிலும் வாழ்விலும் இறப்பிலும் இயேசுவோடு நெருங்கிய உறவு கொண்டு விளங்கிய புனித யூதா ததேவே போல் நாங்களும் இயேசுவோடு என்றும் இணைந்து வாழும்படியாக புனித யூதா ததேவு வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆன்ம தாகத்தால் அயராது உழைத்து கிறிஸ்துவை அறியாதோர் அவரை அறிய விசுவாச ஒளியை ஏற்றிய புனித யூதா ததேவு போல் நாங்களும் ஆன்ம மீட்பில் அக்கறை உள்ளவர்களாகவும் விசுவாச வாழ்க்கையில் கிறிஸ்துவை அறிய செய்கிறவர்களாகவும் விளங்கும்படியாக புனித யூதா ததேவு வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். தப்பறையான கொள்கைகளை பரப்பியவர்களை கண்டித்து மெய்மறைத்தலை தோங்கும்படி கிறிஸ்தவர்களுக்கு திருமுகம் எழுதி விசுவாசத்தை காத்த புனித யூதா ததேவு போல் நாங்களும் திருச்சபையின் போதனைக்கு எதிரானவற்றை அகற்றி தப்பறைகளிலிருந்து பாதுகாக்கப்பட்டு விசுவாசத்தில் உறுதி உள்ளவர்களாய் வாழும்படியாக புனித யூதா ததேவு வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். இறைமகனின் பின்னேற்றத்திற்கு பின் அவரது ஆணைப்படியே எதேன்சா நாட்டிற்கு சென்று தொழுநோயால் அவதியுற்ற அந்நாட்டு அரசனுக்கு அற்புத சுகம் அளித்த புனித யூதா ததேவை மன்றாடி கேட்கும் நாங்கள் ஆன்ம சரீர வியாதிகள் அனைத்திலும் இருந்து பாதுகாக்கும்படியாக புனித யூதா ததேவு வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். நம்பிக்கை இழந்தோரின் நம்பிக்கையான புனித யூதா ததேவின் மன்றாட்டினால் திருமறை செழிப்புற்று ஓங்கவும் எங்கள் குடும்பங்களில் நீடிய சமாதானமும் நற்சுகமும் நிலவி தேவ ஆசீர் பெருகும்படியாக புனித யூதா ததேவு வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். விசுவாசத்திற்காக உயிர் துறந்த புனித யூதா ததேவு போல் குருக்களும் இறை மக்களும் விசுவாசத்தில் ஆழ்ந்த பற்றும் ஆர்வமும் கொண்ட வாழ்க்கை நடத்தி முடிவில்லா மோட்சம் தரச் சேர தகுதி பெறும்படியாக புனித யூதா ததேவு வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். இப்பங்கு முன்னேற்றம் அடையவும் இந்நவநாள் செய்வோர் அனைவரும் விரும்பி கேட்டுகளை எல்லாம் விரைவில் பெற்று மகிழும்படியாக புனித யூதா ததேவு வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். அப்போஸ்தலரும் வேத சாட்சியுமான புனித யூதா ததேவின் மன்றாட்டால் திருச்சபையில் நீர் செய்துள்ள எல்லா நன்மை உபகாரங்களுக்காகவும் ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயலாதவற்றை இயற்றும் புனிதரை மன்றாடி மனு குலத்தோர் அடைந்த ஆன்ம சரீர பேரு உபகாரங்களுக்காக ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கைவிடப்பட்டவர்களின் பாதுகாவலரான புனிதரின் மன்றாட்டினால் பாவிகள் மனம் திரும்பவும் கடும் பிணியாளர்கள் நலம் பெறவும் நீர் செய்த எல்லா உதவிகளுக்காக ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இங்கே உம் திருமுன் குழுமியிருக்கும் நாங்கள் ஒவ்வொருவரும் உமது அப்போஸ்தலரின் பரிந்துரையால் பெற்றுக்கொண்ட எண்ணற்ற நன்மைகளுக்காக ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். புனித யூதா ததேவின் மன்றாட்டினால் வேத விசுவாசம் வளர்ச்சி அடைந்து திருச்சபை பாதுகாக்கப்பட்டு திருமறை செழிப்புறச் செய்ததற்காகவும் எமது குடும்பங்களில் சமாதானமும் சந்தோஷமும் நிலவி தேவ ஆசீர் பெருகச் செய்வதற்காக ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாம் அடைந்த தனிப்பட்ட நன்மைகளுக்காக மௌனமாக நன்றி கூறுவோமாக.
ஆண்டவருடைய பேராலே நமக்கு உதவி உண்டு. அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தவர். ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டருளும். எனது கூக்குரல் உம்மிடம் வருவதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. ஜெபிப்போமாக. ஆண்டவரே உமது ஊழியரை பாரும். இருளாகிய ஆன்மாக்களுக்கு ஆறுதல் தாரும். நாங்கள் துன்பங்களினால் உரிமையை அடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள் புரிவாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென். புனித யூதா ததையுவின் இந்த புனித பொருளின் வழியாக இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நோயாளிகள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து என்றும் பாதுகாத்து உங்களை வழிநடத்துவாராக. ஆமென்.